தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ஹீரோ வந்து சந்தானம் தான். அவங்க அம்மா தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது, கூட இருக்கவங்க என்ன பேசுவாங்கன்னா, அவன் அம்மா வந்து அஜித் ஃபேனு, விஜய் ஃபேனுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன் பையன் என்னடி முருகன் ஃபேனா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்றது? அந்த முருகன் அந்த ஃபெஸ்டிவல் இருக்கும்போது, அன்னைக்குன்னு பார்த்து என் பையன் பொறந்துட்டான். அதுலேருந்து அவனுக்கு வந்து முருகனா ரொம்ப பிடிக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சந்தானத்தோட மாமாவா வந்து கருணாஸ் இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்ரக் வச்சிருப்பாரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, தொடச்சிக்கிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா அத கழுவி சுத்தம் பண்ணி பத்திரமா வச்சுட்டே இருப்பாரு. போறவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலும், அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த்ராஜ் இருக்கார்ல, இவர் வந்து ஹீரோட அப்பாவா இருப்பாரு. இவர் இந்த மாரி கெட்டப்ல பார்த்தோம்னா, அவர் வந்து மகாமதிப்பு கேட்பாரு. எந்த படத்துல இந்த ஏன்னா இவர் வந்து டூப் போடுறவரா இருப்பாரு. இந்த இவ்ளோ கேவலமான கெட்டப் போட்டு எந்த படத்துக்கு நடிக்க போற அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவாரு, இங்கிலீஷ்காரனுக்கு இப்போ டூப் போட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு என் பெருமையை பத்தின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அவர் மாமா இருக்காருல்ல, அவர் வந்து அவரோட ட்ரௌசர் வந்து இறங்கி போயிருக்கும். அதை அவர் என்ன சொல்லுவாங்க, அதை தூக்கி போடி அப்படின்னு சொல்லும்போது, புது ட்ரௌசர்ப்பா அதை போய் தூக்கி போட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நோண்டி விட்டுட்டு, அதாவது டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கீழே அலமாரிலாம் நோண்டிட்டு அவர் இப்போ ட்ரக்கை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாருல, அதை வந்துட்டு அவர் ஏதோ ஸ்க்ரூ டிரைவர் டைப் பண்ணுறதுக்காக இந்த இதில் ஏதோ நோண்டி பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வருவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் அங்கே இருக்காது. எங்க போச்சுன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருப்பாரு. குட்டியான மாதிரி என் வண்டி வந்து குட்டியான கிடையாது, 10 யானைக்கு சமன்லாம் பேசிட்டே வருவார். வண்டியை காணணும்னு பயங்கரமா எல்லாரையும் சண்டை போட்டு திட்டிட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோ வருவார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். வண்டியை காணணும்னு சொல்வார். டியூ கட்டினியான்னு கேட்கும்போது யோசிச்சிட்டே இருப்பாரு. எத்தனை மாசமா கட்டலன்னு போது 1 2 3 போது டியூ கட்டலன்னா அப்பதான் தூக்கிட்டு போவாங்க போய் அப்படின்ற மாதிரி அவர் போயிடுவாரு. இங்க தான் வந்துட்டு பாபாஜியும் அரே முட்டாள் அவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு என்ன வேறனா, அவங்க 2 பேர் சேட்டா இருக்காங்கல்ல, இந்த மாதிரி வந்து வண்டிங்க வந்து வாங்கிடுவாங்க. அவங்க டியூ கரெக்டா கட்டலன்னா வண்டியை தூக்கிட்டு வரதை இவங்களோட வேலையாவே வச்சுட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோட மாமாவும் இவங்கள்ட்ட தான் அதாவது லோன் வாங்கி வண்டி எடுத்திருப்பாரு. டியூ கட்டாம இருக்கறனால இவங்க தான் வண்டியை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாசம் பாத்தீங்கன்னா டியூ கட்டாதவங்க வண்டி வந்து நிறையவே இங்க நம்ம புடுங்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. சொல்லும்போது இப்போ அரே முட்டாள் சொல்றவர் என்ன சொல்லுவாருன்னா, அரே அரே முட்டாள், இந்த மாதிரி ஆசைப்பட்டு வண்டியை வாங்குறது அதுக்கு டியூ கட்டுறது இல்ல, பேராசை பிடிச்சு வண்டியை வாங்குறாங்க, ஆனால் சரியா டியூ கட்டலன்னா அப்படி தான் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லும்போது, பாவம் பாபுஜி இது மாதிரி நம்ம செய்யறது அப்படின்னு இவர் சொல்லவும், முட்டாள் பாவம் புண்ணியம் நம்ம தொழில பார்க்கக்கூடாது, 1 மாசம் டியூ கட்டலனா கூட வண்டியை தூக்கிட்டு வந்துடணும், அதை ஏலத்தில் விட்டுறணும் புரியுதான்னு சொல்லும்போது, சரிங்க பாபுஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. சொல்லிட்டு இவர் கிளம்பிடுவார். அது இங்கே பார்த்தீங்கன்னா இவர் கருணாஸ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு பணத்தை கட்டிடலாம்னு சொல்லிட்டு வந்துருவாரு. பணத்தையும் கட்டிடுவாரு. இப்போ நான் வண்டி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே உள்ளவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஓனர் வந்துட்டு கேட் பாஸ் இருக்கும், அவங்க சைன் பண்ணாதான் நீ வண்டி எடுத்து போக முடியும், நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நீ தான் பணம் கொடுத்துட்டீல, நான் போய் அவங்கள்ட்ட அந்த சைனை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவர் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் இவருக்கு வண்டி அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே போயிடுவாங்க. இப்போ கருணாஸ்க்கு ரொம்ப இதாக இருக்கும். கடைசியில் தான் அவர் வருவார். இவர்கிட்ட சைன் வாங்குறதுக்காக அவரும் போய் கேட்டுட்டே இருப்பார். அவர் வந்து சைன் போட மாட்டார். என்ன சொல்லுவேன்னா, இவன்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வண்டியை கொடுக்கக்கூடாது, அப்பதான் இவங்க ஒழுங்கா டியூ கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். இதனால் கருணாஸ்க்கு பயங்கர கோவம் வந்துடும். வண்டி கொடுக்க மாட்டாங்கல்ல, வண்டியை தூக்குனா எவ்வளோ மனசு கஷ்டப்படும்ன்றதை என் மாப்பிளை வச்சு உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருவாரு. அதோட என்ன பண்ணுவாரு, இப்போ சந்தானம் திருப்பி எல்லாத்தையும் சொன்ன உடனே இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ அவங்க 2 பேரும் இந்த சேட்டு வீட்டுக்கு வருவாங்க. திட்டத்தனமா வந்து அவங்க வண்டியோட சாவி எடுத்து அவங்க வண்டி எடுத்துட்டு போகணும், அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும்னு நினைப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஏறி குதிச்சு வந்துருவார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாவியை தேடிட்டே இருப்பாரு. எங்க வைக்கிறாங்கன்னே தெரியல. பணக்கார வீட்டில் வந்து எந்த பொருள் எங்க வைக்கிறாங்கன்னே தெரியாது. அதான் ஒரு பெரிய தொந்தரவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதிரியா திறந்து பார்த்துட்டே இருப்பாரு. இப்போதான் ஹீரோயின் வருவாங்க. வந்துட்டு கேஷுவலா அவர்கிட்ட பேசுவாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா, எல்லாத்தையும் தேடியாச்சா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இவர் பார்த்து டக்குன்னு அவங்க கேஷுவலா பேசுறத பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி நின்னுட்டு இருப்பாரு. இவங்க வெளியவே போட மாட்டாங்க. டக்குன்னு இவர் என்ன பண்ணுவார், தப்பிச்சு போக பார்ப்பாரு. அவங்க லாக் பண்ணவன அப்படியே அமைதியா இருப்பாரு. நான் திருடலாம் வரல, உங்க அப்பா இந்த மாதிரி வேலை பார்த்துட்டாரு, அதனால தான் அவருக்கு பாடம் கத்து கொடுக்க வந்தேன்னு. அப்ப திருட வரலன்னா அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது ஒரு அந்த குட்டி சாய்பாபா ஒன்று பொம்மை இருந்ததுல அதை எடுத்து கையில வச்சிருப்பாரு. இப்ப அதை பார்த்தா அவங்க கேட்கும்போது இது சாய்பாபாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க நார்மலா பேசுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன் நான் வந்து சாவி எடுக்க தான் வந்தேன், நீங்க நினைச்சிருந்தா என்ன வந்து மாட்டி விட்டுருக்கலாம், ஆனா நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன்னு சொல்லும்போது, காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா கேட்கும்போது அதெல்லாம் வேணாங்கன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாங்க. அப்புறமா தான் போலீஸ் வருவாங்க. ஃபோன் பண்ண உடனே வர மாட்டீங்களா, இவ்வளவு நேரம் கழிச்சு வருவீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அடி பாவி நல்ல மாதிரியே பேசி மாட்டி விட்டல அப்படின்னு இப்போ போலீஸ் கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் நிப்பாட்டி அவர் பாக்கெட்ல இருந்து காசு எடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்களா அதுக்காகவா, அதுவும் வந்து அதாவது என்ன சொல்றது, என்னமோ அந்த இதில் வைக்கிறாங்களா அந்த ரேட்ல வந்து வாங்கின மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. அதோட ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்லுவாரு, வரும்போது மறந்துட்டு அப்படியே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இது நைட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நாங்கெல்லாம் பொங்கல் தீபாவளிக்கு தான் ட்ரெஸ் எடுப்போம், நீங்க நைட்டுக்கு போறதுக்கு ட்ரெஸ் எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதோட இப்போ தான் இங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்களே. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோட அப்பா அம்மா நின்னுட்டு இருப்பாங்க. உடனே அம்மா சொல்லுவாங்க, நைட் ஃபுல்லா அவனை அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்பா தூங்கவே இல்லடா அப்படின்னு. ஏன் கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாரு. இப்போ விசாரிப்பாரு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. குமாரன் சொல்லுவாரு. பிறந்த தேதின்னு கேட்கும்போது ஜனவரி 19 அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எந்த வருஷம்னு சொல்லி கேட்கும்போது எல்லா வருஷமும் அதுதான் பார்த்தீங்கன்னா இவருக்கு கோவம் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி அவரோட தெரிஞ்சவரை கூட்டு வந்திருப்பாங்க. இப்போ பாரு ஏதாவது பண்ணி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாரு நான் என்ன பண்ண டெல்லி இப்போ டெல்லியிலிருந்து வந்துட்டு நான் என்னால் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணுவாரு. கால் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்ல பேசுறது தான் சரியான காமெடி. வணக்கம், உங்களுக்காக பணிவிடை செய்ய காத்திருக்கும் பாசமிகு தோழன் பா அருண்குமார் பேசுறேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு தான் அவர் சொல்லுங்கன்னே சொல்லுவாரு. உடனே இவர் இப்போ தான் பேசவே ஆரம்பிப்பாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போன போலீஸ்ட்ட கொடுங்க, அதை இன்ஸ்பெக்டர்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவர் போய் கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து வாங்க மாட்டாரு. உடனே டக்குனு இவர் என்ன பண்ணுவாருன்னா வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு திரும்ப ஹலோன்னு சொல்லுவாரு. உடனே இவர் டக்குனு வணக்கம், நான் உங்க பாசமிகு அருண்குமார் பேசுறேன், உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கேன், சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதே டைலாக சொல்லுவாரு. இன்னும் இன்ஸ்பெக்டர் போன வாங்கவே இல்லைங்க, கொடுங்க இன்ஸ்பெக்டர்ட்ட போன அப்படின்னு. திரும்ப இன்ஸ்பெக்டர் வாங்க மாட்டாரு. திரும்ப போன் வாங்கி ஹலோன்னு சொல்றதுக்குள்ள வணக்கம், நான் தான் பாசமிகு உங்க அருண்குமார் பேசுறேன், உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கேன், சொல்லுங்க. இன்னும் இன்ஸ்பெக்டர் போனே வாங்கலைங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் கொடுக்க சொல்லுவார். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு கோவம் தாங்காது, ஃபோனை வாங்கி தூக்கி எறிஞ்சிருவாரு. பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த ஃபோன் வந்து உடஞ்சு போயிடும். இந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவர் என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்துட்டு என்ன சொல்வாருன்னா கொஞ்சம் காசு கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட நம்பரை கேட்பாரு. அவர் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப சிங்கமுத்து இருக்கார்ல அங்கே வருவார். வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத பாஸ், கேட்பேன் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அவர்கிட்ட கொடுப்பாரு. ஏன்னா கீழே விழுந்து ஃபோன் வந்து கொஞ்சம் உடஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் ஒட்ட
வச்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது அவர் ஒரு தடவை கோவத்தில் வாங்கி திரும்பவும் போட்டு தான் உடப்பாரு. இப்போ இவர் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேட்டு பொண்ணு தான் எடுப்பாங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சேட்டு பொண்ணான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவாங்க. உங்க அப்பாட்ட சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுமான்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, வீடு புகுந்து திருடுறவனை வந்து நம்ம கேஸ் போடக்கூடாதா, நாங்கள் அப்படி தான் போடுவோம்னு, நீ அப்படி தான் போடுவியா, அப்போ நாங்களும் போடுவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கருணாஸ் எல்லாரும் அவங்களோட ஆளுங்கெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் வீட்டு முன்னாடி அந்த கண்ணாடி ஜன்னல் இருக்கும் அங்கே போய் கல்ல தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவர் வில்லன் கெட்டப்பில் பேசுவார். அதாவது வில்லன் இதில் என் உனக்கு மோய் கொஞ்ச நாள் காமெடி பண்ண அப்படியே வில்லன்றதே மறந்துடுவீங்களே, நான்லாம் திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அடிச்சு ஃபோனை பேலன்ஸ் முடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கிட்ட மிரட்டிட்டு இருக்கணும். ஃபோனை வந்து அப்பா வாங்கின உடனே என்ன கேட்பாருன்னா, கேஸை வாபஸ் வாங்குறியா இல்லை ராஜஸ்தானுக்கு டிக்கெட் வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அவர் எட்டி பார்ப்பாரு. வெளியே எல்லாம் ரகலை பண்ணிட்டு இருக்காங்களா, நான் கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லி சொல்லுவார். அந்த வழிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பிரச்சனையும் முடிஞ்சிடும். இதோட பார்த்தீங்கன்னா இவருக்கு செம்ம கோவமாயிரும். எப்படி அவ வந்து என்ன திருடன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுவார். இவரும் ஒரு மாமாவும் சேர்ந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இதை பற்றி எப்படி கேட்பாருன்னா, திருடனா கேட்கும்போது நீ தியாகிடா அப்படின்னு சேட்டு வீட்டுக்கு வந்து கல்லடிச்சு இது பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகி திரும்ப கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு திருடனா நான் கேட்குறேன் நான் திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரோட அமைதியாக இருப்பாரு. தியாகின்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இல்லை வாயில மிக்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். கொஞ்சம் கழிச்சு திருடனா நான் அப்படின்னு இவருக்கு தனியாக பேசிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அவர் நிம்மதியாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் நைஸாக விட்டு நல்கி வந்துருவாரு. அதே மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்ற ஒரு பையனோட அட்ரஸ் வந்து தேடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது ஒன்றா படிச்சிருப்பாங்க. அப்போ லவ் பண்ணிருப்பாங்க. அதை வந்து இப்போ தேடி கண்டுபிடிக்கணும் ரொம்ப நாளாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த அட்ரஸ் கிடச்சிரும். அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த அட்ரஸ்ல வந்து அந்த தேடி வந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருமுடி இருக்காருல, அவர் வந்துட்டு இப்போ சந்தானத்துக்கிட்ட வந்து என்ன சொல்வார்னா, என் ஹெல்மெட்டை காணோம், நீ பாத்தியா அதை காணோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காணும்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னா நான் திருடுன்னு நீ சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒரு மாதிரி சிலிப்பாரு. கியூட் ஸ்மைல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னா ஆமா அப்படின்னு சொல்லுவார். உடனே இப்போ இது வந்து கருணாஸ்கே கோவம் வரும். மண்டையில் ஐஎஸ்ஐன்னு போட்டால் அவங்க மண்டையை ஹெல்மெட் மாதிரி தான் இருக்கும், நீ வந்து இப்படி கேட்குறேன்னு திட்டி அனுப்பி விட்டுருவாரு. அப்புறம் வந்து இவர் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்லுவார். அந்த பொண்ணு தான் கேஸை வாபஸ் வாங்கிடுச்சு, வண்டியும் கொடுத்துச்சுடா. அப்புறம் என்ன கேட்கும்போது பாத்தியா இப்போ ஏரியாவில் எல்லாருக்கும் என்ன பார்த்தா திருட மாதிரியே தெரியுது, அதனால சும்மா விடக்கூடாது, அவள் கடத்தி அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. எப்படியாவது நம்ம தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து இந்த அட்ரஸ் தானே கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் கிராஸ் பண்ணி போகும்போது கரெக்டாக அவ எங்கே வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ நினச்சிட்டே இருப்பாரு. அதோட அவர் இன்னொருத்தவங்கள்ட்ட அட்ரஸ் விசாரிச்சுட்டு போகும்போது அவங்கள்ட்ட வந்து அந்த பொண்ணு என்ன பேசுன்னு கேட்பாரு ஹீரோ. உன் அட்ரஸ் அப்போ விசாரிச்சுட்டு போகுதுன்னு சொன்னது ஏன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கே வருவார். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஹீரோயின் மாடிக்கு போயிருப்பாங்க. அதாவது இப்போ இவர் சந்தானத்தோட மாமா என்ன சொல்லணும், மாடி வீட்டுக்குலாம் போவேன், நம்ம வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு தான் போகிறோம், அதனால இங்கே நிற்போம், அது எப்படி கீழே இறங்கி வரும்போது தூக்கிட்டு போயிடலாம்னு ஹீரோ கீழே படிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோயினுக்காக. இப்போ இவங்க வந்து ஹீரோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவங்க வந்துருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து அறிமுகமாயிப்பாங்க. நான் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு, என் பையனுக்கு யாரு பொம்பளை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. குடிக்க தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அலமாரியை பார்ப்பாங்க. அதில் வந்துட்டு இவங்க சின்ன வயசில் விளையாட பொருள் எல்லாம் ஹீரோ பத்திரமா வச்சுட்டே இருப்பாரு. ஏமா இதெல்லாம் என்னம்மா நீ வந்தது வரதுமா இதெல்லாம் நோட்றா, இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா கோவப்படுவானு நான் எடுத்து அதெல்லாம் கோவப்பட மாட்டான்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்கும்போது நான் தான் அவர் தேடுற காஜோல் அப்படின்னு சொல்லும்போது காஜோல் இது உடனே அவன்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணா இப்போ அங்கே தானே ஹீரோயின் இருக்காங்க. அவர் வந்து ஹீரோ வந்து காலை கட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோட பெரிய இப்போ வளர்ந்ததோட ஃபோட்டோ பார்த்தோன்னு இது யாருன்னு கேட்கும்போது இதாம்மா குமாரன்னு இப்போ தான் ஹீரோனுக்கு தெரியும். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது வந்து ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதோட அவங்க பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கையை பிடிச்சிருப்பாரு. அவங்க வாண்டடாவே வந்துருவாங்க. வந்து என்னடா இவ அப்படி வேற இடத்துக்கு தூக்கிட்டு வருவாங்க, கையை காலம் கட்டி போட்டு என்னடா இவ அவ பாட்டுக்கு கூப்பிட்டா வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து வச்சிருக்கும் போது ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு தான் இன்னொன்று புரியல. அதோட கடைசியில் அவங்க புரிய வச்சிருவாங்க அது யாரு அப்படின்றது. சின்ன வயசுல அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி ஹீரோக்கு யார்கிட்ட புரிய வச்சிருவாங்க. அதோட இவங்க ரெண்டு பேரும் இப்போ லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோனை பார்க்கறதுக்காக ஹீரோ வந்து அவங்க இடத்துக்கு போவார். இப்போ அங்கே வந்து ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு எல்லாருமே பார்ட்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் உள்ள வந்துருவாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அரே முட்டாள் இருக்காருல்ல, அவர் என்ன செய்வாருன்னா கோவப்படுவார் அந்த பார்ட்டியில். எதுக்குன்னா அங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து கலந்துருப்பாங்க. உடனே அவர் எல்லார்கிட்டையும் வந்து திட்டுவார், இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் பார்த்தா கபூர் ஃபேமிலி மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஒன்று மயில்சாமி இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா ஒரு பார்ட்டி நடந்தா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வரதானே சார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து இவர் சொல்லி தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்கள போய் விசாரிக்கும் போது மயில்சாமி சொல்லிடாத காட்டி கொடுத்துறாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இவர் வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவர் மூலியமா எல்லாரும் இப்போ உள்ள வந்திருப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லவ் பண்ண வந்திருப்பாருல, வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோன் கிட்ட ஒரு பாப்பா அனுப்பி அவர் செய்கையெல்லாம் செஞ்ச உடனே ஹீரோன் தேடி வந்துருவாங்க. அதோட இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்பா பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன் ஓடிடுவாங்க. அங்கேருந்து இப்போ இவர் உள்ள வந்துட்டு இருக்கும்போது இப்போ மயில்சாமி இருக்கார்ல, செட்ஜின்னு கூப்பிடும்போது யாரு நானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் கேட்பாரு. ஆமா இதெல்லாம் எடுத்துக்கங்க, அந்த பார்ட்டிக்காக அந்த திங்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல அதை சாப்பிட்றதுக்கு இருக்கும்போது வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அதோட அவருக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் எடுத்து மயில்சாமி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு 1000 ரூபாய் கீழே வந்துடும். அதோட சந்தானம் எடுத்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு அவ்வளோ சந்தோஷமா போயிடும். இது இன்னும் எதுவுமே சாப்பிடல அதுக்குள்ள 1000 ரூபாய் கொடுக்குறாரு, வேணாம் சார் இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் கொடுப்பாரு. அவர் வந்து கீழே விழுந்தது தான் அதுவும் அவரோட பணத்தை தான் கொடுக்குறாரு. இவர் என்ன நினைச்சுப்பாருன்னா அவர் வந்து இவருக்கு வந்து டிப்ஸாக கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவர் கவனிக்க ஆரம்பிச்சிருவாரு. வாங்கவே மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சந்தானம் சொன்னா புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்டில் வச்சிருவாரு. உடனே அவர் என்ன சொல்வார், இன்னும் கூட எதுவுமே சாப்பிட அதுக்குள்ள கொடுக்குறீங்க, கபூர் ஃபேமிலி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திரும்பவும் அவருக்கு கால் வரும். உடனே ஃபோன் எடுத்துட்டு நான் தான் வர லேட் ஆகும் நீ சாப்பிட்டு படுத்துன்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த 1000 ரூபாய் கீழே வந்துடும். அதை எடுத்து அதாவது பாக்கெட்ல வந்து ஃபோன் எடுக்கும் போதெல்லாம் அந்த பணம் கீழே வந்து திரும்ப அவர் கையில் அது கிடச்சிரும். இப்போ கூப்பிட்டு கொடுக்கும்போது என்ன சார் நீங்கள் இன்னும் வந்து எதுவுமே சாப்பிடல அதுக்குள்ள திரும்ப கொடுத்துட்டே இருக்கீங்க, பரவாயில்ல வைங்க இதை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு இருப்பார். எனக்காக நீங்கள் வந்துட்டு இது வந்து சாப்பிடணும் அப்போ தான் நான்
நான் சந்தோஷமா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கபூர் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர்கிட்டயும் அங்கே கொடுத்துட்டு வந்துருவாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய முட்டாள் இருக்காருல்ல, அவருக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த பார்ட்டியில் தேவையில்லாத யாராவது கலந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களை யாரும் கண்டுபிடிச்சு வெளியே அனுப்புறதே வேலையாக வச்சுட்டு இருப்பாரு. அப்படிதான் இப்போ சந்தானத்தை பார்ப்பாரு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஷன் கிட்ட கேட்கும்போது அவருக்கு பின்னாடி ஒரு ஆள் நின்று இருப்பாங்க. அவரை பார்த்துட்டு அவங்கள தான் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து கபூர்கா வந்து கிராண்ட்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கபூர்கா கிராண்ட்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வசதியானவங்கள அவரா இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரு அப்படின்னு இப்போ தான் சந்தானத்தை பார்க்குறாரு. இவர் வந்து சந்தானத்தை தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாரு. அதோட அவர் ஃபாலோ பண்ணிட்டே போவார். இப்போ அவர் போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு இப்போ அவர் ஃப்ரெண்டு கருணாஸ் இருக்கார்ல மாமா, அவருக்கு கால் பண்ணிருப்பாரு. அவரோட காலை பேசுறதுக்காக அவர் மறைஞ்சு வந்து வருவாரு. இந்த ஃபோன் காலை வந்து இந்த அரே முட்டாள் வந்து ஒளிஞ்சு நின்று கேட்பாரு. ஹலோ போலோ மிஸ்டர் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச ஆரம்பிப்பார். ஏதோ போலோவா மாப்பிள்ள வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன், வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இங்கே பாருங்க மோகன், ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் இருக்கேன், இப்போ என்னால் வர முடியாதுன்னு சொல்லும் போதே மாப்பிள்ள வச்சிராத மாப்பிள்ள, கையில் வெறும் 10 ரூபா தான் மாப்பிள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்பாரு. நான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கேன் அவர் சொல்லும் போது, கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா இப்போ 29C வரும் அப்படின்னு சொல்லும்போது 29C பஸ் எப்போ மாப்பிள்ள நான் போகிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, ஹலோ மிஸ்டர் மோகன் டென்ஷன் ஆகாதீங்க, இன்னும் ½ அன் ஹவரில் கன்ஃபார்மாக 29C வரும், அப்படி வரல அப்படின்னா வந்துட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிடுவார். ஆப்போசிட்டில் கருணாஸ் வந்து கதறிட்டு இருப்பாரு. இவர் இப்படி பேசிட்டு வச்சிருவாரு. இதை எல்லாத்தையுமே இவர் கேட்டுட்டே இருப்பார். இவர் கேஷுவலா அங்கிருந்து சந்தானம் இப்ப கிளம்பிடுவாரு. ஒரு ஸ்டைல இவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. வாவ் இட் ஜஸ்ட் ½ அன் ஹவர் வித் டெலிஃபோன் 29 crores வந்து ட்ரான்ஸ்ஃபர், வாட் அ கபூர் ஃபேமிலி, வாட் அ பிக் ஃபேமிலி அப்படி இப்படின்னு பேசுவார். அதாவது 29C 29 crores இவர் நினைச்சுப்பாரு. இந்த ஹீரோ அங்கிருந்து அடுத்து திரும்ப ஹீரோனை தேட போக ஆரம்பிச்சிருவாரு. அதோட இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோனை பிடிச்சிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு அவர் கீழே வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அங்க அவர் பாத்துருவாங்க. அதாவது கொஞ்சம் பசங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்த பசங்க எல்லாம் வெளியே அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த பசங்க எல்லாம் கோவப்பட்டு இப்ப இந்த அரைமுட்டால் இருக்காருல்ல அவரை பிடிச்சி வச்சிருப்பாங்க. அதோட ஹீரோயின் பார்த்துட்டு எங்க மாமான்னு சொல்லும்போது எங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பார்க்கும்போது அவர் முட்டி போட வச்சிருப்பாங்க. என்ன ஒரு முட்டி போட வச்சிருக்காங்க, சரிவா என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ அங்கே வந்து கேட்கும்போது இவருக்கு வந்து அவரை தான் கபூர் ஃபேமிலியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாருல. அதோட வந்து என்னாச்சு லேட்டாக வந்துட்டீங்களா, முட்டி போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவர் என்ன சொல்வார்னா, இல்லை பார்ட்டியில் வந்து இவங்கெல்லாம் வந்து தெரியாம வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னது அவங்களுக்குலாம் கோவம் ஒரு மரியாதை எல்லாம் பேசும்போது உடனே ஒரு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருப்பாரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அதோட எல்லாரும் வந்து என்ன அடிக்க வந்தாங்க. சரி அதுக்காக முட்டி போட்டுருக்கீங்க கேட்கும்போது இல்லை அவங்க அடிக்க வந்தாங்க, நான் தான் ஆப்ஷன் இருக்கா ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போனா முட்டி போடுன்னு சொன்னாங்க, அதனால தான் முட்டி போட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிங்க வாங்க அப்படி இப்படின்னு கூப்பிட்டு அதோட இங்கே ஒரு ஃபைட் சீன் வரும். இது முடிச்சதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மாப்பிள்ளை வீடெல்லாம் ஓகேவாயிரும். அதோட இப்போ கபூர்கா ஃபேமிலின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பாவும் இப்போ ஒத்துப்பாரு. இப்போ பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்களும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ இந்த அரே முட்டாள் என்ன பண்ணுவாருன்னா பாபுஜி கிட்ட போவார். என்ன சொல்வார் அப்படின்னா வண்டியெல்லாம் வந்து கவர் பண்ணி வச்சலாம்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்குன்னு பாபுஜி கேட்பாரு. அவங்க வந்து ரொம்ப பெரிய இடம், ராக் ஸ்டார் ஃபேமிலி, கபூர்கா ஃபேமிலி, அதனால அவங்கலாம் வந்து பெரிய பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் வருவாங்க. இப்போ நம்மளோட காரெல்லாம் பார்த்தா அவங்க எதாவது நினைக்கக்கூடாது, அதனால கவர் பண்ணிடலாமான்னு கேட்கும்போது அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது ஒரு ரிக்ஷா மாதிரி இருக்கும்ல, அந்த வண்டியில் வந்துட்டு இப்போ எல்லாரும் கூட்டமாக வருவாங்க. இதை ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறவர் வந்து இப்போ பொண்ணோட அப்பா என்ன சொல்வாருன்னா, பெயிண்டர்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வாரம் தானே வர சொன்னோம், இப்போ எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை இது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வார். அவங்க இப்படி வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது ஒரு வேளை நம்ம வந்து அதாவது பணத்தாசைப்படுறோம்னு செக் பண்ணுறதுக்காக கூட அவங்க இப்படி வரலாம்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வருதுன்னு அங்கேயே போய் ஒரு இடத்துல ஒதுங்க போவாங்க. சந்தானம் திட்டிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் மேலே நின்று ஒரு பார்த்து வெளியேறிட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த தட்டிலேருந்து ஒரு பழம் வந்து கீழே உருண்டு போயிடும். உடனே அவங்க அம்மா எடுக்க போகும்போது வேணாமா கீழே வந்து எடுக்காதனோன்னு வாசல் தெளிச்சு விட்ட தண்ணி தானே அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பழத்தையும் தொடச்சி எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் மேலே இருந்து பார்த்தவருக்கு பயங்கர வெளியேறிடும். இப்போ எல்லாரும் உள்ள வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா என்ன சொல்லுவாங்க, நல்லா அதுமா எதுக்கு தலையெல்லாம் இப்படி போட்டுருக்க, பின்னி ஒரு பூ வைக்க வேண்டியதுன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவார், நீ தான் ஆட்டோ ரிக்ஷாக்கு பூ வைக்கிற மாதிரி தலை நிறைய பூ வச்சிருக்கீல, அதை விட அது அப்படியே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிப்பாரு. இப்போ எல்லாம் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணோட அப்பா வருவார். வந்த உடனே எல்லாரும் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக எந்திரிப்பாங்க. அவர் உட்காந்தாலும் உட்காரலாம் எல்லாம் உட்கார போவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் சரி பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இன்னும் உட்கார போலையான்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாம் உட்காரும்போது உட்காந்துப்பாங்க. ஆனால் இவருக்கு சம்மக்கும் இவருக்கு இப்போ தெரிஞ்சிடும் இவங்க எல்லாருமே வந்து பணக்காரங்க கிடையாது அப்படின்னு தெரிஞ்சோன்னு இவருக்கு அந்த பணக்காரங்க அப்படின்றனால ஒத்துட்டு இருப்பாரு கல்யாணத்துக்கு. இப்போ இல்லைன்னு தெரிஞ்சோன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா அவங்க கொண்டு வந்த தட்டில் இருந்து ஆரஞ்சு பழத்தை எடுப்பாரு. அது பாதி பழத்தை சாப்பிட்டுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கருணாஸ் ஹீரோ பார்ப்பாரு, நான் இல்லை இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாட்டி விடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா ஒருத்தர் மூஞ்சியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். அதை பார்க்கறதுக்கு செம்ம காமெடியா இருக்கும். பார்த்துட்டு என்ன சொல்வாருன்னா, நீங்களாம் யார் என்னன்னு தெரியாம என் மாப்பிளோட பேச்சை கேட்டு முட்டாள்தனமா ஒரு வேலை பார்த்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாரு. உடனே என்னன்னு எல்லாரும் முழிப்பாங்க. பொண்ணு ஹீரோ சொல்லுவாரு, அதான் நம்ம யார் என்னன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டாங்களா, அதை சொல்றீங்களா, அதெல்லாம் நாங்கள் போய் மறந்துட்டோம் சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது இவர் இப்போ சொன்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கட்டு அடுத்ததான் என்ன சொல்வாருன்னா, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ள வந்ததே இல்லை அப்படின்னு. அதுக்காக என்ன சரி கவலைப்படுறீங்க, இனிமேல் அதான் இப்போ தான் பழகிட்டோம்ல, இனிமேல் அடிக்கடி வரோம், நாங்களும் வரோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு கருணாஸ் என்ன சொல்வாருன்னா, உங்க வீட்டில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் போட்டி குழம்பு வச்சிருந்தா உங்களுக்கு கொடுத்து விடுறோம், ஆனால் டிஃபன் பாக்ஸ் ரொம்ப முக்கியம், அது திரும்ப வரலனா தான் பல பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவருக்கு வெளியேறிட்டே உட்காந்துட்டு இருக்கும். இதுக்கு மேலே கோவம் அதிகமாக சேட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சுவாருன்னா, நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியுதான்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீங்க என்ன மற்ற சேட்டு மாதிரி கடிச்சு தமிழில் பேசுறீங்க, நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுறீங்க, எங்களுக்கு சூப்பராக புரியுதுன்னு. இப்போ என்ன சொல்லி பிரோஜனமே இல்லைன்னு இவர் புரிஞ்சுப்பாரு. இப்போ இவர் என்ன சொல்ல முயற்சி பண்ணி யாருமே புரிஞ்சுக்கல. அதோட பல்ல கடிச்சிட்டு அப்படியே அமைதியாக இருந்துப்பாரு. இப்போ இவர் வந்து வேற ஒரு ஆள் கிட்ட வந்திருப்பாரு. அதாவது இவங்க எல்லாரையும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டராஜ் இருக்காருல்ல, அவரை கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருவார். ஏன்னா அவர் தான் வில்லனா இருப்பாரு. அவர் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ
பொண்ணோட அப்பா வந்து மயக்கத்துல இருப்பார். திடீர்னு முழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மொட்டை ராஜேந்திரன் அவர் முகத்த வந்து க்ளோஸ் அப்ல காட்டி சிரிச்சு பயமுறுத்துவாரு. நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி சேட்டு முழிக்கும்போது, அதுக்கு தான் குச்சி ஐஸ் குடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க இருக்கிற இடத்த யாரும் கண்டுபிடிக்க கூடாது. அதுக்காக தான் அப்படி குடுத்தோம்னு சொல்லுவாங்க. மணி, ஸ்கெட்ச் மணி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வச்சுப்பாரு. என்னதான் உனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு சேட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட லைஃப்ல அவன் வரவே கூடாதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 10 பேர சுட்டு சுளுக்கெடுக்க சொல்லுவான்னு கேட்கும்போது, அவனே 10 பேருக்கும் சுளுக்கெடுப்பான்னு சொல்லிருவாரு. அதோட இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணலாமான்னும்போது, அப்படி பண்ணா என் பொண்ணுக்கு நான் தான் பண்ணுற மாதிரி சந்தேகம் வந்துரும். அப்புறம் என்னதான் பண்றதுன்னு கேட்கும்போது, என் பொண்ணே அவன வேணான்னு சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதாவது நான் தான் பண்ணுறது தெரியக்கூடாதுன்னு உடனே, சரி சரி அப்ப பிளான் சி தான் இதுக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்ன பிளான் சி அப்படின்னா, பிளான் சினா என்னன்னு சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து, உன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா அந்த பையன் கிட்ட போய் சொல்லிடுன்னு சொல்லுவாரு. அரே முட்டாள்னு சொல்லி திட்டும்போது எல்லா இருக்கிற ஆளுங்களுக்கும் கோவம் வந்துரும். இவர் பழக்க தோசத்துல வளரிப்பாரு. அதோட சமாதானப்படுத்திட்டு இப்ப என்ன சொல்வாருன்னா, பிளான் சி அப்படின்னா வந்து நம்ம வச்சு கூட்டிட்டு போய் அவங்க கதையை முடிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுப்பாரு. ஐடியா கொடுக்க அவர் அங்க போய் பேசின மாதிரி சீனை வந்து கட்டிட்டே இருப்பாங்க. அதுல வந்துட்டு வீடு தேடி வந்து கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஐயோ நீங்க சேட்டு நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்களே வீடு தேடி வந்து கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரம் வைக்கலாம்னு சொல்லும்போது எங்களுக்குலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாரு. இப்ப கருணாஸ் என்ன கேட்பாருன்னா, சேட்டு கல்யாணத்தை எங்க வைக்கலாம் எப்போ வைக்கலாம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி தூரத்துல ஒரு பங்களா இருக்கு வேற ஊர்ல, அந்த பங்களால போய் கல்யாணத்தை வைக்கலாம்னு வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு மட்டும் தான் இருக்கும், வேற யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லுவாரு. எதுக்காக அப்படி லவ் பண்ணாதான் திருத்தனம் பண்ணுவாங்க, கல்யாணத்தை கூடவா பெத்தவங்களும் வந்து திருத்தனமா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு இவங்க அதாவது மொட்டராஜேந்திரன் என்ன ஐடியா கொடுத்துருப்பாரு அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம வந்து சொந்த பந்தம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒன்று பேசுவாங்க, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கலாம் பேசினா கூட பரவாயில்ல, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது பேசி கல்யாணம் நின்றுச்சுன்னா என் பொண்ணு தாங்க மாட்டான்னு சொல்லி அழுவாரு. இவர் அழுது நடிக்கிறத பார்த்தோன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பங்களாவுக்கு கூட்டிட்டு போய் இவங்க இந்த மொட்டராஜா இவங்க டீம் இருக்காங்க, இவங்க வந்து பேய் வேஷம் போட்டு இப்போ ஹீரோ அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் இப்போ முடிக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட பிளானா இருக்கும். இதை தான் அங்கே வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ எந்த பங்களா அது அப்படின்னு சொல்லி போய் கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி ஏமாத்தி கூட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்றதுக்காக ஏற்காடு, மூணாறு அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து 4-5 பங்களா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எந்த பங்களா ஃப்ரீயா இருக்குன்னு பார்க்க சொல்வாரு. அதில் வந்துட்டு இப்போ அதில் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மூணாறுல ஃப்ரீயா இருக்கா, இல்ல அங்கே வந்து புக்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த இதில் என்ன அங்கே வந்து அரண்மனை ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்வாங்க. அப்போ இன்னொரு பங்களா இருக்கு, அதே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு அப்படின்வாங்க. அப்போ எதுதான்டா ஃப்ரீயா இருக்குன்னு கேட்கும்போது ஒரு பங்களா மட்டும் ஃப்ரீயா இருக்கு, சரி இப்போ அங்கே போலாம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அங்கே தான் எல்லாரும் வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே வந்து வரும்போது வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட ஃபேமிலி தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. அந்த காமெடிலாம் பயங்கரமா இருக்கும். இதோட இப்போ இங்கே ஒருத்தர் வருவார் நடுக்கட்டில் வந்துட்டு இருப்பாரு. யாருன்னு சொல்லி கேட்கும்போது, தம்பி இங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கே 12 மணிக்கு பேய் வரும்னு சொல்லுவார். அதை சொல்கிறதுக்கு நீ 11:45 நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வடிவேலு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கால் பண்ணுவார். அவர் அங்கே ஒய்ஃபோட இது பண்ணிட்டு இருப்பாரு. கால் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பிரபா ஒயின் ஷாப்புங்களா, கடை எப்போ சார் திறப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்போ தான் சார் சாத்திட்டு வந்தோம், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலை கட் பண்ணிடுவாரு. வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அதே நம்பருக்கு டயல் பண்ணிட்டு, பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா, கடை எப்போ சார் திறப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தானே சாத்திட்டு வந்தோம், அதானே சொன்னேன், திரும்ப ஏன் தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்பாரு. மணி 1 மணி ஆகிட்டு இருக்கும். நோ ப்ராப்ளம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கால் கட் பண்ணிடுவாரு. பார்த்தீங்கன்னா திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணிட்டு அதே மாதிரி கேட்பாரு. உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா, இப்போ தான் கடையை சாத்திட்டு வந்தேன்னு சொன்னேன், காலையில் 10 மணி தான் கடை திறப்பேன், வைடா போன அப்படின்னு சொல்லி திட்டும்போது, இது 10 மணி தான் கடை திறப்பியா, அப்போ நான் எப்படி வெளியே போகிறது அப்படின்னு கேட்பாரு. என்னையா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, கடைக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் கடைக்குள்ளையா என்னையா சொல்கிறேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நேற்று ராத்திரி வந்து கூட்டத்தோட கூட்டமாக திருட வந்தாராம், உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டியே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் இவரை கேட்பாரு. வந்தவன இந்த மாதிரி பூட்டி வச்சுட்டு போயிட்டியே, நான் 4 இடத்துக்கு போக வேண்டாம், அந்த கதை திறக்கிறேன் இல்லையா, இப்போ ஒன்றும் குறைஞ்சு போயிடல, ஓட்டையை போட்டு போயிடுவேன், 4 பண்ண வந்து வேலை இருக்குன்றதுக்காக வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஓனர் இப்போ அழ ஆரம்பிச்சிருவாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கல்லால் எவ்வளோ வச்சிருந்தேன்னு சொல்லி இப்போ வடிவேல் கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, 48,075 ரூபா 35 பைசா அப்படின்னு சொல்லும்போது, சரி இருக்கட்டும் அண்ணா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. எது களவாணி பையல் அப்படின்னு கண்டுபிடித்து திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க, நான் வந்து போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ தான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நீ போலீஸ் அப்படி இப்படியே போன காலையில் கடை இருக்காது, வெறும் தரதான் இருக்கும், ஒரு இதை போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவேன்னு சொல்லும்போது இவர் கடை ஒன்று ரொம்பவே பயந்துருவாரு. பார்த்தீங்கன்னா இவர் அழுதுகிட்டு என்ன சொல்வாருன்னா, ஐயா அந்த கடை எதுவும் பண்ணிடாதீங்க, அதை வச்சு தான் நான் பொல போட்டிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஐயா எது கழுவுற நீ, வாய்முடு கணத்தோட சரி இப்போ எப்படி இருக்கு, எது கழுவுற அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வந்து கடையை தர 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு இப்போ உளுந்தடிச்சிட்டு இப்போ கடையை திறக்க வருவாரு. வந்து அவர் கடையை வேகமாக போட்டு திறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஷட்டரை தூக்கணும்னா அவரை உள்ள தள்ளிட்டு